வணக்கம். இன்னைக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சுட்டு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி பராத்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள்ள போலாம். சக்கரவள்ளி கிழங்க ஆவியில வேக வச்சுட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சிருக்கேன். வேக வச்ச வள்ளிக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா ஸ்வீட் பராத்தா ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம். மிச்சத்தை காரத்துக்கு வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். 100 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். ஒரு தடவை கையிலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு மாவை இழுத்து பிசையணும். ஒரு 5ல இருந்து 10 நிமிஷமாச்சும் மாவு பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்படின்னாதான் பராத்தா நல்லா சாஃப்டா வரும். மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே 1 மணி நேரம் வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் தயார் பண்ணலாம். அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஒரு சாஸ் பேன் வச்சுட்டு அதுல 3 ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சுக்கலாம். பாகுபதம்லாம் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்புல வாணல் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்ச சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். நெய்யிலேயே ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். 3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான். கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூள். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்க வெள்ளப்பாகு சேர்த்துக்கலாம். நல்லா ஒண்ணு சேர்ந்து கெட்டிப்படணும். ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இதை தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட் ஸ்டஃபிங் தயாரா இருக்கு. கார ஸ்டஃபிங் பண்றதுக்கு அதே கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகமும் கொஞ்சமா பெருங்காயமும் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமா பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்குனது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் காரத்துக்கு மிளகு தூளும் சேர்த்துக்கிறேன். மசிச்சு வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியில கொஞ்சமா கொத்தமல்லி இலை பொடிசா நறுக்குனது சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட கார ஸ்டஃபிங் தயாராயிடுச்சு. ஸ்டஃபிங் ரெண்டுமே தயாரா இருக்கு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவுல இருந்து உருண்டை பிடிச்சுக்கலாம். எந்தவித கிராக்கும் இல்லாம முதல்ல உருட்டிக்கணும். இப்போ பராத்தா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கைக்குள்ள மாவை வச்சுட்டு இந்த மாதிரி கப் ஷேப்ல பண்ணிக்கலாம். ஒருவேளை கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவை தொட்டுக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட் ஸ்டஃபிங் உள்ள வச்சுட்டு எல்லா பக்கமும் இருந்து மூடிக்கலாம். எந்தவித கிராக்கும் இல்லாம மூடிக்கணும். இப்போ கொஞ்சமா மாவை தொட்டுட்டு விரிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. லேசா தான் விரிக்கணும். இல்லைன்னா உள்ள இருக்க ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். தேய்ச்சாச்சு. சப்பாத்திகள் சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சதை போட்டுக்கலாம். எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கலாம். நான் எண்ணெய் தான் விட்டுக்கிறேன். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு சுட்டு எடுத்தோம்னா நம்மளோட ஸ்வீட் பராத்தா தயாராயிடும். அதே மாதிரி நம்ம பண்ண கார ஸ்டஃபிங்கையும் உள்ள வச்சு உருண்டை பிடிச்சு வச்சிருக்கேன். இப்போ தேய்ச்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி தேய்ச்சுக்கணும். இப்ப கல்லுல போட்டு சுட்டு எடுத்துக்கலாம்.
நான் என் குழந்தைக்கு கொடுக்கறனால எந்த மசாலாவும் பெருசா சேர்த்துக்கல. நீங்க வேணும்னா காரத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ஸ்பைசி பராத்தாவும் தயாராயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.